கர்த்தர் உன்னை தினமும் தேடிவர் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். இன்று கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். நித்திய உடன்படிக்கை பண்ணப்பட்ட தேவன் நமக்குள்ளே இருந்து அவருடைய வார்த்தையை நாம் கற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய பொருளாதாரத்திலே, நம்முடைய சுகத்திலே அது எப்படியெல்லாம் வேலை செய்கிறது என்று நாம் பார்ப்போம். நான் அவர்கள் கிரியை உண்மையாக்கி அவர்களோட நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன் என்று சொல்கிறார். அவருடைய கிரியை, அதாவது தேவன் அவருடைய வார்த்தையை கொண்டு அதை சொல்லுகிறார். அதாவது தேவனுடைய அந்த வார்த்தையை எடுத்து எவன் ஒருவன் அதில் செய்து அதில் பழகி அதிலிருந்து தேவனுடைய வார்த்தை எடுத்து இரவும் பகலும் தியானித்து எப்பொழுதும் அதை சிந்தித்து கொண்டு இருந்து அதற்குள்ளவே அவன் இருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கை பொருளாதாரத்திலையும் மற்ற விதத்திலையும் எல்லாத்திலையுமே வாழ்க்கை அவனுக்கு செழிப்பாக இருக்கிறது. ஆனால் பாருங்கள், நித்திய உடன்படிக்கை பண்ணி அதை உண்மையாக்கி தேவனுடைய வார்த்தைக்கு அந்த கிரியையை உண்மையாக்கி அவர்களோட நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். நித்திய உடன்படிக்கை, அதாவது இன்னைக்கு நம்முடைய பைபிள் கரத்தில் இருக்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் முதற்கொண்டு எத்தனையோ பேருக்கு ஆபிரகாம், ஈசாக்கு, யோசுவா, யோகோபு இப்படி நிறைய பேர்களுக்கு தேவன் கொடுத்த அந்த வாக்கு தத்தங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு தகப்பனுக்கு எப்படி கொடுத்த அதே நினைவு கூறி அவர் சொல்லுகிறார். எப்படி உன் பூர்வீகத்துக்கு நான் கொடுத்தனோ அதே போலவே நான் உனக்கு செய்வேன் என்று அவர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார். நித்திய உடன்படிக்கை, அதாவது நான் அதை செஞ்சது போல உனக்கும் செய்வேன். எப்படி மோசே வழிநடத்தினது போல நான் உன்னை வழிநடத்துவேன். ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தருவேன். இப்படி ஒரு கனெக்டிவிட்டியில் அவர் சொல்கிறார். அதைத்தான் நித்தியமாக அங்கே நான் என்ன சொன்னனோ அதே நித்திய உடன்படிக்கை நான் உனக்கு பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் அவருடைய ஒவ்வொரு உடன்படிக்கைக்கும் அந்த ஒரு கனெக்ஷன் உண்டு. அதாவது இப்படி நான் செய்வேன், ஆபிரகாமுக்கு சொன்னதை போல நான் உனக்கு செய்வேன், மோசேக்கு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். இப்படி அவர் நினைவு கூட்டுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நினைவு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. எப்படி என்றால், ஒரு தேவனுடைய உடன்படிக்கையை நாம் பிள்ளைகளிடையோ சொல்லும் பொழுது, இந்த பார்ப்பா, நம்முடைய வாழ்க்கையில் தகப்பன் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், அவர் எனக்குள்ளே இருந்து அவர் எனக்கு ஆசீர்வாதம் தந்திருக்கிறார், அந்த ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தருகிறேன், அது உனக்குள்ளே இருந்து கிரியை செய்யும், இது தலைமுறையாக இருந்துச்சு. அந்த உடன்படிக்கை நீ நினைவு கூறணும். அதைத்தான் திரும்ப திரும்ப பிள்ளைகள்கிட்ட சொல்லிவிடும். அவர் இப்படிப்பட்ட ஒரு தேவன் உனக்குள்ளே இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிற தேவன் உனக்குள்ளே இருக்கிறார், என்னை எப்படி சுகத்தும் பலத்தோடு ஆசீர்வதித்த தேவன் அவர் உனக்குள்ளே இருக்கிறார், இப்படி உடன்படிக்கை பண்ணப்பட்ட தேவன் உன்னுடைய வாழ்க்கையை நடத்துவார் என்று அனுதினமும் இரவும் பகலும் எப்படி தியானித்திருக்கிறது போல் அனுதினமும் பிள்ளைகள்கிட்ட நம்ம இப்படி பேசணும். சர்ச்சுக்கு போயிட்டு வந்த பிறகோ இல்லை மாதம் ஒரு முறையோ எப்போ மாட்டு உட்காந்து இந்த கர்த்தரை பற்றி பிள்ளைகள்கிட்ட ஒரு 15-20 நிமிஷம் பேசணும். இந்த கர்த்தர் யார் உனக்கு தெரியுமா, இந்த கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார் தெரியுமா, அந்த கர்த்தரை நாம் ஏன் நேசிக்க வேண்டும், அவர் நம்மை எப்படி நேசிக்கிறார், அவர் நம்மை எப்படி வழி நடத்தி கொண்டுறார். நம்முடைய வீட்டில் எத்தனையோ விதமான பொருளாதாரத்தில் நம் பின்தங்கி இருந்தோம். ஆனால் நம்முடைய தேவன் பாருங்கள், ஒவ்வொரு நாளும் அவருடைய உடன்படிக்கை நான் நினைவு கூறும் பொழுது அவர் எனக்கு அந்த சாபத்திலிருந்து நீக்கி, எப்படி கல்வாரி சிலுவையிலே நமக்காக அந்த பாவமானாரோ அந்த பாவம் எப்படி நமக்குள்ளே இருக்கிற அந்த பாவங்களெல்லாம் நீக்கி இப்பொழுது ஒரு புது மனிதனாகி நீதிமான ஆக்கி நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இது உனக்கு தெரியுமாப்பா? அந்த கர்த்தர் எப்படி ஆபிரகாம் முதற்கொண்டு இந்த ஒவ்வொருவரையும் பெரிய பெரிய தீர்க்கதரிசிகளெல்லாம் எவ்வளோ அற்புதமாக வழி நடத்துகிறார். இதை நீ அறிந்திருக்கிறியா? எத்தனை கஷ்ட சூழ்நிலையிலும் அவர்களை வழிநடத்தினாரே, அவர்களுக்கு குறைவே இல்லை. அவர்களை வழிநடத்தி அவர்களை ஆசீர்வாதத்தில் பெருக்கி மற்றவர்கள் பொறாமைப்பட அளவுக்கு அவர்களை உயர்த்தினாரே, அது உனக்கு தெரியுமா? இப்படி ஒவ்வொரு நாளும் நம்முடைய குடும்பத்தில் இந்த மாதிரி தேவனை குறித்து நாம் அறிவிக்க வேண்டும். எப்படி என்றால் அந்த உடன்படிக்கை நாம் நினைவு கூற வேண்டும். அப்போ தான் அந்த பிள்ளைகள் அப்படியா, அந்த தேவன் அப்பவும் எனக்கும் செய்வார், அந்த தகப்பனுக்கு செய்த அதே ஆசீர்வாதத்தையும் எனக்கும் செய்வார், நான் அதை விசுவாசிக்கிறேன். அப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லும்போது விசுவாசத்தில் நம்ம பிள்ளைகளை வளர்க்குறோம். அதனால் அந்த பிள்ளைகள் சிறு வயசுலேருந்தே என்ன செய்யுதுன்னா, இந்த விசுவாசத்தின் அந்த வாழ்க்கையில் அவர் வளர கண்டிப்பாக இது எனக்கு கிடைக்கும். ஏனென்றால் தகப்பனுக்கு சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று தகப்பனுக்கு அந்த உடன்படிக்கை பண்ணப்பட்ட அந்த தேவன், அதே தேவன் தான் நானும் வணங்குகிறேன். அதே போல அவரை கைவிடாத, என் தகப்பனை கைவிடாத தேவன் என்னையும் கைவிட மாட்டார் என்று சொல்லி சிறு வயதிலிருந்தே நாம் சொல்லும் பொழுது அவருடைய வாழ்க்கை பிரகாசமாக மாறும். நம்ம இடையில் நின்றுக்கிட்டு 10, 20, 25 வருஷம் கழித்து தான் நீ அப்படி சொல்லும் பொழுது அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் என்ன ஆகுதுன்னா உடனே அதை
பழக்கத்தில் கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா பிள்ளைகள் அதிலிருந்து கற்றுக்கொள்வதற்கு ரொம்ப கஷ்டப்படும். அதனால தான் சின்ன வேளையில சண்டே கிளாஸில் அனுப்பி கர்த்தர் யார்? கர்த்தர் எப்படி வழிநடத்தினார்? எப்படி தாவீதிலிருந்து எப்படி அவர் அவர் அவருக்குள்ளே இருந்து வெளிப்படுத்தி அவர் எப்படி ஒரு திறமையான ஒரு மன உறுதியான மனிதனாக எப்படி மாற்றினார்? இப்படி நிறைய சண்டே கிளாஸில் சொல்லிக் கொடுக்குறாங்க கர்த்தரை பற்றி. ஆனாலும் அதை விடையும் மேலானது இந்த உடன்படிக்கையை சொல்லிக் கொடுக்கணும். உடன்படிக்கை என்பது அந்த அந்த வார்த்தை, அதாவது நித்தியமாக மாறாத அந்த உடன்படிக்கை. அதைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன். நித்திய உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை மகனே, இந்த ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதம் அது உனக்கும் உண்டுப்பா. ஏன்னா நாம் அந்த சன்னதியில் வந்திருக்கிறோம். கிறிஸ்து நமக்காக சாபமாகி எப்படி அந்த ஆதாம் இழந்த அனைத்து ஆசீர்வாதம் எப்படி ஆபிரகாம் மூலமாக ஒரு காட்சி பொருளாக அவனை தூக்கினாரோ அதே ஆசீர்வாதம் உனக்கும் உண்டு. ஆகையால் நீ எதை பற்றியும் கவலைப்படாத. எங்கு சென்றாலும் கர்த்தரை நினைத்துக்கொள். அந்த உடன்படிக்கை நினைத்துக்கொள். அந்த உடன்படிக்கை மூலமாகத்தான் நீ செழித்திருப்பாய். அவர் எனக்கு சொல்லியிருக்கிறார், அது நிச்சயமாக நடக்கும். அவர் எனக்குள்ளே இருக்கிறார். நான் போகும் இடமெல்லாம் அவர் இருக்கிறார். ஆகையால் நான் கலங்கேன் அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த பிள்ளைகள் மனதில் நீங்கள் போட போட பிள்ளைகள் சில சூழ்நிலைகளில் சில விஷயங்களில் வரும்பொழுது தன்னாலே அதை நினைக்க ஆரம்பிப்பாங்க. அது சிறு வயதிலிருந்து நினைத்து 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 தன்னுடைய மனதை அவங்க பில்ட் பண்ணிடுவாங்க. ஆம், தேவன் ஒருவர் இருக்கிறார், கைவிடாத தேவன் ஒருவர் இருக்கிறார், பொருளாதாரத்தை செழிப்பு உண்டு பண்ணுகிற தேவன் ஒருவர் எனக்கு இருக்கிறார், என் சுகத்தை காக்கிறவர் ஒரு தேவன் இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் மனது ரொம்ப சந்தோஷமாக குறிப்பாக இருக்கும். இப்படி நீங்கள் கற்றுக் கொடுக்கும் பொழுதுதான் அந்த நித்திய உடன்படிக்கை நீங்கள் கற்றுக்கொள்ளும் போது இந்த மாதிரி ஒரு கிரியைகளை அதான் சொல்கிறார் நான் அவர்கள் கிரியைகளை உண்மையாக்கி இந்த மாதிரி காரியங்களில் இந்த மாதிரி கிரியைகளை நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைகளை இந்த கிரியைகளை சொல்லும் பொழுது அதை தேவன் என்ன பண்ணுவார் பாருங்க, என்ன செய்கிறார் பாருங்க, அதை உண்மையாக்குகிறார். நம்ம ஒரு வார்த்தை சொல்கிறோம், இந்த வார்த்தை எப்படி அதை உண்மையாக்குறார். அப்படி தானே? அந்த வார்த்தை கண்டிப்பாக தேவன் என் பிள்ளை எப்படி உச்சரிக்கிறானோ, ஆம், என்னை விட்டு விலகாத தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்ன அந்த கிரியான வார்த்தை அவர் சொல்கிறார், அதை நான் உண்மையாக்கி அவர்களோட நித்திய உடன்படிக்கையாக இருப்பேன் அப்படி சொல்கிறார் பாருங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பாருங்க, இந்த உடன்படிக்கையை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும். இந்த உடன்படிக்கையின் தேவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்குறீங்க? உடன்படிக்கை பண்ணப்பட்ட அந்த தேவன், அந்த வார்த்தை கொடுத்த தேவன், அதை நாம் எடுக்கணும். பைபிளிலிருந்து ஆதியாகமத்திலிருந்து மற்ற எல்லா அதிகாரத்திலிருந்து தேவன் எங்கே இருக்குது, எங்கே சொல்லியிருக்கிறார், யாருக்கு என்ன வாக்கு தத்துவம் கொடுத்தார், அந்த வாக்கு தத்துவம் ஏன் கொடுத்தார், எந்த இடத்துல கொடுத்தார், அவங்களுக்கு உள்ள அந்த உறவு, அந்த நட்பு எப்படி இருந்தது, அந்த அன்பு எப்படி இருந்தது தேவனுக்கு அவனுக்குள்ள, அந்த இதை நீங்கள் படிக்கும் பொழுது உங்களுக்குள்ள அந்த ஒரு ஆவியானவர் உங்களுக்குள்ளே இந்த மாதிரி நீங்கள் அதை கற்றுக்கொள்ள அந்த கிரியைகள் உள்ளுக்குள்ளே வரும் பொழுது உங்களுடைய மனம் இருக்கே, உங்களுடைய மனமும் உங்களுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும். இந்த உடன்படிக்கை பண்ணப்பட்ட அந்த தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஆகையால் எதை பற்றியும் கவலைப்படாங்க. புதிதாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க, தொடர்ந்து மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த உடன்படிக்கை பண்ணப்பட்ட தேவன், நித்திய உடன்படிக்கை பண்ணப்பட்ட தேவன் உங்களுடைய வீட்டிலே பொருளாதாரத்தில் குறைவில்லாமல் வைப்பார். அந்த உடன்படிக்கை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இந்த விசுவாசம் உங்களுக்கு மட்டும் கிடைத்தால் போதாது, மற்றவர்களுக்கு நீங்கள் அறிவிக்கணும். உங்கள் பிள்ளைகளுக்கும் நீங்கள் தொடர்ந்து இது மாதிரி காரியத்தை நீங்கள் சொல்லணும். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி காரியங்களை சொல்லும்போது தேவன் அதை அறிந்து அந்த கிரியைக்கு உண்மையாக்கி அதனிலிருந்து அந்த நித்திய உடன்படிக்கை அவர்கள் மேல் வைத்து அது ஒரு நாளும் அது நித்திய உடன்படிக்கை என்பது மனிதன் மாறலாம், ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் மாறுவதில்லை. அவருடைய உடன்படிக்கை நிச்சயமாக உங்கள் குடும்பத்திலே நன்மை செய்யும் என்று அவர் சொல்கிறார். நானும் விசுவாசிக்கிறேன். அதனுடைய எல்லா பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.